கறி கொய்யாம போட்டி போட்டு ஆந்தனுக்கு அரிசி வித்தவரை போட்டி போட்டி கொண்டாடிக்கு தெரியாத புளி வச்ச பேமாடிய போட்டி அதை சத்த பாம்பை கண்டா சாகுவாய் அடிப்பே வாயில கேள்விய பட்டாணி திங்க சொல்லுவேன் பல்லிலாத கேள்வி கண்டால் பட்டாணி திங்க சொல்லுவேன் ஊமை பொண்ணை பார்த்தா மோயாங்கம்மான்னு கேப்பேன் ஊமை பொண்ணை பார்த்தால் மோயாங்கம்மான்னு கேப்பேன் வாயாடி பொண்ணை கண்டால் கோத்து கையால் சூத்த முன்னு போயிடுவேன் அட்டா போட்ட அம்மா கண்டா கட்டிக்காரா போக மாட்டேன் கேள்வி இல்லாம அடிக்கிறானே இவன் ஒரு ஆப்பனுக்கு பிறந்திருப்பானா அப்படின்னு போய் கேளு வாய் விட்டு சுத்தம் பண்ணிக்கிறேன். ஓஹோ
அந்த நேரம் கம்ப்ளீட் அடிப்பான அருகட்டு கம்ப்ளீட் அடிப்பானடவன் அடிப்பானா நான் கேக்குறேன் சங்கிலி போட்டு பின்னாடி வந்து கட்டி வச்சு ஆமா எந்த கம்ப்ளீட் அவுத்து விட்டான் இந்த நேரத்துல அவுத்து விட்டான் எவன் அவுத்து சங்கிலி போட்டு கட்டி முச்சனா வெறி முச்சனாயா நானு ஒரு சங்கிலி போட்டு கட்டி போட்டுனா வெறி முச்சனாயா ஏய் ஆயமா 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 ஓ நான் சூத்து இப்படி காட்ற ஏய் சூத்து சமானம் சூத்தியா நான் எங்க பிடிப்பு தெரியல எங்க பிடிப்பு தெரியல சூத்த பத்தி பேச எங்க பிடிப்பு தெரியல புடி தெரியுமா தெரியல மகாராஜா ஒரு அருமையான பாட்டு வந்துக்குது நான் பாடுறேன் அருமையான பாட்டுக்கு மகாராஜா இந்த பாட்டு ஒரு பாட்டு கேக்குறீங்களா ஏய் ஐயோ ஐயோ பாட்டா ஓடி பாடுன்னா டேய் மேல உட்கார்ந்து உசாரா உட்கார்ந்து குச்சி கடிச்சு மகாராஜா உசாரா உட்காந்துருங்க நேற்று ஆறு ஊர்ல 4 பேர் குஞ்சு கடிச்சு ஆமா அப்படியே ஓடி வருவான் கட்டி கட்டி பார்க்க மாட்டான் அப்படியே கை விடுவான் அது பெரிய அந்த நாய்டா மகாராஜா ஏய் இல்ல தண்ணி இருக்கு இல்ல தண்ணி இருக்கு எடுத்த வீட்டுல பொண்ணு இருக்கு ஆத்துல தண்ணி இருக்கு ஐயரு வீட்டுல பொண்ணு இருக்கு ஆத்துல தண்ணி இருக்கு இருக்குது ஐயா வாயிலையா என்ன புடிச்ச கரகா என்ன பிடிக்காத விட்டுடுவா போங்க பிடிக்காத விட்டுடும் அப்படியே பிடிக்கலனாலும் அப்படி பிடிக்கலனாலும் நீ விடுவா போற நான் விடுவா போறேன் ஊடு மட்டும் எரிஞ்சா போறாது எரிஞ்சா போறாது ஊடு எரிஞ்சிட்டாலும் ஒரு கொல்லிக்கட்டி எடுத்து ஒரு பக்கத்து வீடு எப்படியாவது எரிய வேண்டும் ஆமா ஒரு கொல்லிக்கிட்ட எடுத்துட்டு போய் பக்கத்து வீடு எரிய வச்சுதான் வேடிக்கை போய் ஆமா என் வீடு எரிஞ்சாலும் ஒரு கொல்லிக்கட்டி புடியாது உன் வீட்டுல வைக்காத அதுதான் பண்ணிட்டு பாரு நீயும் 4 வாங்கு சம்பளம் வாங்கல தெரிஞ்சு இப்பதான் நல்லா இருக்குதாடா உங்களை பார்த்தால் எங்களை பார்த்தால் வேற்று முகம் போல் தெரிகிறது என் அருகாமையில் இருக்கக்கூடிய என் அருமை மந்திரி எப்படி உன்னுடைய அருமை மந்திரி உங்களுடைய முகத்தை பார்த்தால் வேற்று முகம் போல் தெரிகிறது வேற்று முகம் போல் தெரிகின்றது ஆமாங்க என் மந்திரி எங்கடா போன வேடா பையா போக போடா போக போடா
ஒரு கேள்வி சொன்னா இல்லையா எங்க ஓட போறா இந்த கதனை போடு போவியா மந்திரி எங்கன்னு கேக்குறாரு அவருடைய பழைய மந்திரி உன் முகத்தை பார்த்தா புது மந்திரி மாதிரி இருக்குதா அதனால உன் பழைய மந்திரி போயிட்டா போ கொண்டு கட்டிக்காரா மகாராஜா மந்திரி நானு 2500 சம்பளம் வாங்கி முறை வாங்கிக்கிறேன் மந்திரி போட்டு சாத்தானே சூத்தா இல்ல எஸ்ட் அடி பூத்தா எங்க ஆடி காட்டுறேன் யார் ஆடி காட்டுறேன் ஏன் மந்திரி எங்க என்ன பிச்சுக்கா பிச்சுக்கான்னு முடிக்கிறான் மந்திரி ஓடி ஓட்ட ஓட்டமா ஓடி கடிப்பு போல பூஜை பாய திறந்தா எடுத்து உள்ள போகுது ஐயோ ஐயோ சொல்லு உன் முகத்தை இந்த பக்கம் எப்படி ஐயோ ஐயோ அழுவு எடுத்துக்கிட்டு அழுவு எடுத்துக்கிட்டு எழவுக்கு போன கூட எது விட்டு பொண்ணு எது விட்டு பால் கொடுக்க மாட்டாங்க அம்மா அழுக மாட்டாங்க ஓடி போனா அங்க போனா என்ன பண்றோம் 3 மாசமா ஆட்டாடுறோம் அதனால இன்னைக்கு லீவ் விட்டுக்கிறேன் லீவ் விட்டாங்களே அப்படி சொல்லி இன்னைக்கு தேவையான போய் ரூம் எடுத்து ஒரு தாசி ஊருக்கு போயிடறா தாச்சி கூட அதிகமா இருக்குது அப்படி தாச்சி வீட்டுக்கு சென்றிருந்தா இந்த வடமதுராபுரி பட்டணத்தில் நான் செய்தேன் நான் செய்யட்டேன் என்ன வேலை தினம் அங்க போற வேலை தான் எனக்கு ஆமா அதனால நான் அவனை கூட சேர்த்து கூட்டு போறேன் 2 பேரும் நான் நச்சர பண்ணா புரியல
நம்ம தான் அந்த 5 நிமிஷம் அந்த பம்பை கையில் நான் கூட தான் ஓடி ஓடி அவனை பார்க்கல பார்த்தா அங்கிருந்து வந்து கூட்டு போட்டாரு புது மந்திரி அப்படின்னு ஓடி வந்தாங்க பாரு யாருக்காரு ஐயா பேரு யாரு தம்பி என்ன ஊருது தெரியாத கம்யூனிட்டி ஐயா வாதனூர் வாதனூர் இந்த வாதனூர் நன்னாதருக்கு தம்பி எதற்காக இன்று இரவு கூட்டு எதிரி கேட்கிறேன் அதான் சூரவாச ஆடுபுரி அதான் சூரவாச நம்பர் ராஜாபுரத்து சந்தை அதான் திருவண்ணாமலை மாவட்டம் சந்திரமணி வட்டம் அது ராஜாபுரத்து சந்தை அதான் ஜெயில் இந்த சூரவாசம் செத்து போயிட்டாங்க நான் செத்து போய் ஆட்டம் நான் செத்து போய் ஆட்டம் ஏய் வாடா அப்படியே எங்க போறாங்க எங்க போறாங்க எங்க போறாங்க எங்க போறாங்க எங்க போறாங்க போயிட்டாளா போயிட்டாளா நல்லா இரு நாளைக்கு செத்து போடு வேண்டாம் தம்பி அதிகாரி கசமன்ற வேண்டாம் இந்த வாகனம் நல்ல எது கேட்கிறேன் அந்த பந்தயமக்கு இவருக்கு கட்டி திருவிழா செய்து தீபாவளி செய்து இன்று ஒரு நாள் தம்பி இது அமர்ந்திருக்காங்க அந்த வேதத்துக்கு இந்த சின்ன சிறியவன் ஒரு கோடி வணக்கம் என் விளக்கம் விளக்கத்தை காட்டு விளக்கம்
கம்ச பூமதி அப்பா டேய் அப்பா ஏய் இந்த ஆடி மாசம் மகளிருக்கு போக பாரு எல்லாம் இந்த கோயி தலைதான் பொறுப்பாங்க ஏறத்து எடுப்பாங்க இவன் கோயி சூத்த ஏறத்துக்கு எடுத்து அந்த மயிரெல்லாம் பிடிச்சி தள்ள வச்சுக்கணும் தம்பி என்னுடைய நாடு இருக்க நாடு அது சுடுகாடு ஐயோ நாடு இருக்க நாடு வடமதுராபுரி வடமதுராபுரி ஆண்டு வரக்கூடிய என்ன கூடிய வடமதுராபுரி ஆண்டு வரக்கூடிய என்ன கூடிய வடமதுராபுரி ஆண்டு வரக்கூடிய வடமதுராபுரி ஆண்டு வரக்கூடிய உக்கிர ஜனனுக்கும் உக்கிர ஜனனுக்கும் அந்த ஜனனுக்கும் உக்கிர ஜனனுக்கும் உக்கிர வள்ளிக்கு பிறந்த தம்பி கம்ச பூபதி கம்ச வடமதுராபுரி ஆண்டு வரக்கூடிய உக்கிரஜன மகாராஜனுக்கு உக்கிரவள்ளி அம்மையாருக்கு வரக்கூடிய கம்ச பூபதி கம்ச பூபதி இது மட்டும் தெரியும் இந்த கம்சனை கண்டால் தம்பி இந்த கம்சனை கண்டால் கருங்கல்லு கூத்தாட இந்த கம்சனை கண்டால் கருங்கல்லு சும்மா கூத்தாடுமா அது ஆடுமா கம்சமர்கள் ஒருவர் என்றால் இந்த ரோட்டில் ஒரு கருங்கல் அங்கே கூத்தாடுமா இந்த கம்ச பூபன் வருகிறேன் என்றால் கரும் கல்லு கூத்தாட வேண்டும் கருங்கல்ல கூத்தாட வேண்டும் தம்பி இந்த வடமதுராபுரி பட்டணத்தில் எனக்கு என்ன வேலை தெரியுமா உனக்கு என்ன வேலை மகாராஜா என்ன வேலை மகாராஜா என்ன வேலை உனக்கு சப்புற வேலையா ஐயா சப்புற வேலையா சப்புற வேலையா சப்புற வேலையா சப்புற வேலையா சப்புற வேலையா இந்த கம்சனுக்கு என்ன வேலை தெரியுமா என்ன வேலை தம்பி நான் அடிப்பதோ கொள்ளை குடிப்பதோ கல்லு சாராயம் குடிப்பதோ கல்லு சாராயம் கெடுப்பதோ பெண்கள் கற்பை ஆடுவதோ சூது எப்பா மச்சான் ஒரு கட்டப்பாய் கூட இல்லைடா எல்லாத்தையும் வச்சுக்கிறேனே சரி இத்தனை கெடுப்பதா பெண்கள் கருப்பு சொல்றீங்க இது வரைக்கும் எத்தனை பெண்கள் என்ன வேலை எனக்கு என்னென்ன வேலை கற்பழிப்பு குடிப்பது கல்லு சாராயம் கெடுப்பதோ பெண்கள் கற்பை ஆடுவதோ சூது குடிப்பது மது சூது இதை மூன்று மறைந்த வழியில கம்சபூபன் ஒருவனே கம்சபூபன் தம்பி இந்த வடமதுராபுரி பட்டணத்தில் யாரு ஒரு பெண்ணு எந்த வீட்டுல ஒரு பொண்ணு வயசுக்கு வந்து அங்க பார்த்துக்கிட்டே இருப்பேன் 5 வயதுல பெண்ணுல இருந்து 60 வயது கழிவு வரை ஒரு பெண்ணை கூட உறந்து கிடையாது அப்படியா ஆமா அப்படி தங்கை உரை என்பதே கிடையாது எனக்கு அக்கா தங்கை அம்மா பாட்டி சித்தி சித்தப்பா பெரியப்பா இந்த முறையெல்லாம் கிடையாது நான் எல்லாத்தையும் பார்த்ததுமே அப்படியே என்ன மாசமாக்கி என்ன சொன்னாரு மகாராஜா எப்படி இந்த வடமதுராபுரி பட்டணத்தில் எந்த பொண்ணு வயசுக்கு வந்து உட்காந்து பாப்பேன் பாப்பா சூத்துக்காய் ஒருத்துக்கு பாத்துங்க ஐயா
ஒரே பையா கால ஒரு சுவேகா கேக்கா அரடி பேகசம் டேய் எந்த ஒரு பொண்ணு வயசுக்கு வருதுன்னு பாப்பேன். ஒரு பெண்ணு எப்ப வயசு வருது பார்த்துட்டே இருப்பீங்க. பாப்பேன் வயசுக்கு வந்தா என்ன பண்ணுவாங்க? இப்பலாம் மஞ்சாட்டம் சுத்தம் சுத்த மாட்டாங்க. அப்படி என்ன பண்ணுவேன்? அந்த வீட்டு வாசல்ல முதல்ல நம்ம உட்காந்துக்குவோம். பாருடா. ஓஹோ டேய் மஞ்சாட்டம் யார் ஒரு முதல்ல அவங்க வீட்டு வாசல்ல முதல்ல இவங்க தான் போய் உட்கார்றது. என்னடா அந்த பக்கம் அப்படி அப்படி அந்த பெண்ணு வயசுக்கு வந்தா முதல்ல இருப்பேன். ஓ மகாராஜா சொந்த பந்தெல்லாம் வரும். இங்க பாரு வயசு வந்துட்டா முதல்ல போயிட்டு உள்ள இருப்பீங்களா? என்ன வெறி புடிச்சு நாயா பீ கண்டு போனாயா பீ கண்டு போனாயா ஏய் அப்படி அந்த வீட்டு பெண் வாசல்ல போய் உட்காருவேன். ஓஹோ மஞ்சா தண்ணி சுத்துவாங்க. சுத்துவாங்க. சொந்த பந்தெல்லாம் வரும். வரும். எப்படி சொந்த பந்தெல்லாம் வரும். ஆமா. சொந்த பந்தெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? மஞ்சா தண்ணி போனா மொழி எழுதுவாங்க. அப்படி மொழி எழுதுவாங்க. மகாராஜா மஞ்சா தண்ணி வந்து அப்படி என்னதான் பண்ணுவாங்க? அதான் பண்ணுவாங்க. மொழி எழுதுவாங்க. ஆமா. அப்படி மொழி எழுதும் போது தம்பி அந்த நோட்டை பாப்ப நான் உட்காந்துக்கணும். ஓ அந்த நோட்டை பாப்பேன். நோட்டை பார்த்துட்டே இருப்பேன். யாரு ஒருவன் எம்மா மொழி வைக்கிறான். ஓஹோ யாரு ஒரு எவ்வளோ மொழி வைக்கிறான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்த்துட்டே இருப்பீங்க. ஆமா நான் விட்டா ஒரு 100 அதிகமா வைப்படாங்க. அப்பா அப்ப நான் விட்டு ஒரு 100 அதிகமா நீங்க வைப்பீங்க. பாத்தியா? ஆமா யாரு அவன் வைக்கிறத விட ஒரு அப்ப நீ ஒரு மொழி வைக்கிறனா ஒன்ன விட்டு ஒரு 100 அவர் அதிகமா வைப்பாரு. ஆமா ஆமா 500 ரூபாய்னா ஒரு 600 ரூபாய். ஆமா அந்த மாதிரி. ஏய் அப்படி அப்படி எவன் மொழி எழுதுறானோ அவன் விட ஒரு 100 அதிகமா வைப்பேன். வந்த சொந்த பந்தம் பூரா எங்கடா என்ன போனீங்க? மகாராஜா சொல்லுங்க. ஏய் வெட்டிடுறா தடி தடி கடைசி வெட்டிடுறா நீ கவரா. ஏய் அவனை விட ஆமாங்க ஒரு 100 அதிகமா வச்சு வந்த சொந்த பந்தம் என்ன பண்ணு தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? எப்படிங்க? மனச மயக்கி அன்னைக்கு அவன் கருப்ப சூரிய ஆடுண்டா. போய் சூழ்நிலை இருந்தா வேலையா இருக்கு. எல்லாம் வந்தவங்களாம் ஆமா. போக மாட்டாரு. அந்த வீட்டுல உட்கார்ந்து அந்த பெண்ணுடைய எல்லாம் அழகா பேசி மலைக்கு வார்த்தையை கொடுத்து ஆமா அந்த பெண்ணுடைய கற்பனை சூதாடுவார். மகாராஜா நான் வந்துட்டு வா. அப்படி அந்த பெண்ணின் கற்பை சூறையாடுவார். ஏன்னா மார்க்கெட்டா வாங்க டேய் சொல்லுங்க. இது வரைக்கும் இந்த கம்சன் பிறந்து வளர்ந்து 20 வயது ஆகின்றது. எத்தனை? 20 வயது. வாலிப பருவம். வாலிப பருவம். அப்படி இருக்க டேய் இது வரைக்கும் சும்மா ரவோண்டு கொஞ்சோண்டு தம்மா துண்டு ஏய் அதிகமாலாம் கிடையாது. அதிகமாலாம் கிடையாது. ரவோண்டு கொஞ்சோண்டு 999 பெண்ண கற்ப சூறாடி. எத்தனை பேருக்கு சொன்னாரு? 999 பேர். அத்தனை பேரு கருப்பாச்சாரு. மகாராஜுக்கு ஏய்ச்சி வரல. என்ன பார்த்தா எயிட் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி அம்மாக்கு வெடி பேர் வச்சிருந்தேன். வெட்டுறேன். மகாராஜா 999 பேர் கேட்டீங்க. அது எத்தனை கேள்வி? 5 வயது பெண் முதல் 5 வயது பெண் முதல் 60 வயது கிழவி வரை நான் அனுபவிக்காத பெண்களே கிடையாது. இது வரைக்கும் எத்தனையோ கேள்வி கேட்டுட்டாரு. இந்த கேள்வியை கேட்காது. கெடுத்தாரு. இப்ப இந்த 5 வயது பெண்ணில இருந்து 60 வயது கேள்வி வரைக்கும் கெடுத்தாரு. இப்ப ஜாயில போடுறாங்க. இந்த வடமதுராபுரி பட்டணத்தில்
999 பெண் கருப்ப சூரிய அடிக்கிறீங்க 5 வயது பெண் முதல் 60 வயது கிழவி வரை நான் பார்க்காத பெண்களே கிடையாது. அப்படி 1000வது பெண்ணை நான் கற்பழிக்கணும் ஆசையா இருக்குது ஜீவா. அது உன் அக்கா தங்கச்சியா தான் நல்லா வலிக்குது. எனக்கு மயிர் புடுங்குதா? நான் வந்ததுல இருந்து தொட்டு ஒரு அடி அடிச்சிருப்பேன். என் கையை தொட்டு இருக்கும். ஐயோ ஆயா என்ன போய் சொல்றான் பாத்தியா? மகாராஜா கேள்விப்பட்டது உண்மையான தம்பி. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமியா? தனியாக்குதாமே மத்தலக்கார தான் சொன்னாரு. தம்பி தம்பி செய்ய நாளைக்கு ஆட்டத்துக்கு நீ லீவ் போட்டு நான் ஜீவாவை ஆட்டத்துக்கு கூட்டு போறேன். அந்த 1000வது பெண்ணு நீ போய் ஆட்டு வந்து நாட்டு போலாம் பாக்குறீங்க. அப்படி இருக்க எனக்கு என்ன வயது? 20 வயது. வாலிபால் என்ன பெத்தாம்பாரு தேவடியா பையன். என்ன பெத்தாம்பாரு தேவடியா பையன். கூப்பிடுற சரி விடுவா. என்ன பெத்தாம்பாரு தேவடியா பையன். 60 வயது. 60 வயது. இந்த வடமதுராபுரி பட்டணம். ஆமா நான் அரசாண்டா. எப்படி இருக்கும்? ராஜா மாதிரி இருக்குங்க. ராஜா மாதிரி தேவடியா பையன் முடி சூட்டி வைடானா என்னன்றா? பெத்த தேவடியா பையனும் காதல வாங்க மாட்டான். என்ன பெத்தா பாரு ஒரு தேவடியா. பெத்த அம்மா தேவடியா கூப்பிடுறான். தேவடியா பையன் அந்த தேவடியால காதல வாங்க மாட்டேங்கிறான். என் கூட 2 தேவடியா பொறுத்துக்கிறான். ரோகிணி தங்கச்சி தேவடியா முண்டிங்க. அவன் சொல்லுவது நான் கம்நாட்டி மண்ணால கூட வேலை செய்யறேன். சகல அவன் குடிப்பத கல்லு ஆடுவத சூது எடுப்பத பொண்ணு. அதனால அவன் தங்கச்சின்னு பார்க்க மாட்டான், தாயின்னு பார்க்க மாட்டான், தாரன்னு பார்க்க மாட்டான். அப்படி இருக்க அவன் என் தங்கைக்கு திருமணமானாதான் நாட்டை முடிச்சு அந்த தேவடியா பையனை போய் என்ன பண்ண தெரியுமா? மரியாதையா போய் நாட்டை முடி சூட்டி வைடா கேட்போம். ஆனா அவன் குடிக்கலையோ தேவடியா பையனா அப்புறம் நான் பேசிக்கிறேன். ஆனா இப்ப நிலைமை நான் போனோம்னா கொடுக்க மாட்டான். அப்படி இருக்க ஐயோ